Many different rectangles can be made with 48 centimeter long string. Find the possible pairs of length and breadth of the rectangles. இப்போ நம்ம லாங் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னது, இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரிங் இருக்கு. அது நம்ம மடக்கி நம்ம என்ன பண்றோம், ஒரு ரெக்டாங்கிள மேக் பண்றோம். இந்த மாதிரி எத்தனை ரெக்டாங்கிள பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லாங் ஸ்ட்ரிங்கை நம்ம மடக்குறோம் அப்படின்னா என்னது, ஒன்லி பெரிமீட்டர், ஏரியா கிடையாது. உள்ளெல்லாம் என்னது, காலி ஸ்பேஸ் மாதிரி தான். ஆனா இங்க வந்து வெளியில பெரிமீட்டர் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். சரியா? அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 into L plus B is perimeter of rectangle. இங்க சென்டிமீட்டர் கொடுக்கறதுனால சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். அதாவது 2 into L plus B ஈக்குவல்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 48 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்போ L plus B equals இந்த 48 இங்க கீழே வந்ததுன்னா என்ன வரும், 48/2. சரியா? அப்போ வந்து 1 2s 2, 2 2s are 4, 4 2s are 8 சென்டிமீட்டர். இப்போ L plus B வந்து எவ்வளோ, 24 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த பாசிபிள் பேர்ஸ் ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ். இப்போ லென்த்து பிரெத்து இதுல என்னன்னு நம்மளால தனித்தனியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதை வச்சு நம்ம எத்தனை ரெக்டாங்கிள் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பண்ணலாம். இப்போ லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். லென்த்தும் பிரெத்தும் எவ்வளோ ஈக்குவல்னா எவ்வளோ, 12 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். 12 + 12 24 வந்துருச்சுன்னா, இப்போ லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலா இருந்தா அது என்னவாயிடும், ஸ்கொயர் ஆயிடும். சரியா? நம்ம 12 அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெக்டாங்கிள் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ லென்த் வந்து 1, பிரெத் வந்து 23. இது ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா நம்மளால? பாருங்க, லென்த் வந்து 1, இப்போ இது பிரெத்னு வச்சுக்கலாம். பிரெத் வந்து 23. இந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். கிளியரா? அப்புறமா லென்த் 2 இருந்ததுன்னா பிரெத் வந்து எவ்வளோ, 22. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினோம்னா நமக்கு 24 வரணும். ஆனால் ரெண்டுமே என்னவா இருக்கக்கூடாது, சேமா இருக்கக்கூடாது. சேமா இருந்ததுன்னா என்னவாயிடும், நமக்கு ரெக்டாங்கிள் வந்துடும். சரியா? சேமா இருந்தால் என்னவாயிடும், ஸ்கொயர் வந்துடும். இப்போ இந்த மாதிரி எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். 2 22, அதுக்கப்புறம் 1 2, இங்கே 3 போடலாமா, 3 போட்டோம்னா நமக்கு என்ன வரும், 21. அப்புறம் 4 போட்டோம்னா என்ன வரும், 20. சரியா? அப்புறமா 5 போட்டோம்னா என்ன வரும், இங்க அப்படியே ஒன்று 5 இன்க்ரீஸ் பண்ணோம்னா இங்க என்ன ஒன்று ஒன்று டிக்ரீஸ் பண்ணிடணும், 19. இதெல்லாம் வேற வேற சைட்ஸ் உள்ள ரெக்டாங்கிள். அப்புறம் 6 போட்டோம்னா 18, 6 18, எல்லாத்தையும் ஆட் பண்ணா 24 வரணும். 7 17, அப்புறம் 8 16. ஸோ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 18ம் 8 16ம் லென்த் அண்ட் பிரெத் மட்டும்தான் வேறுபடுது. இதுவும் நம்ம ஏறக்குறைய என்ன பண்ணலாம், சேம் கைண்ட் ஆஃப் ரெக்டாங்கிள் சொல்லிடலாம். லென்த் அண்ட் பிரெத் மட்டும் தான் மாறுது. பாத்தீங்கன்னா 6 18 ஒண்ணுதான், 8 16 ஒண்ணுதான். அப்புறம் என்ன வரும், 8க்கு அப்புறம் வந்து 9 9 15. ஸோ ஓகே. அப்புறம் 10 14, அப்புறம் 11 13, அப்புறம் என்ன வரும், 12 12, ரைட்? 15 14 16 14 13 14 15 16 17 18 19 20 21 22 23. கிளியரா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 12 இது என்னவாயிடும், this is a square. Square is also a rectangle. சரியா? இது ஸ்கொயர் ஆயிடும். அப்போ டோட்டலா நம்ம என்ன போடலாம், 11 rectangles, 1 square. டோட்டலா 12. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ரெக்டாங்கிள். இல்லை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியும் இந்த 24 சென்டிமீட்டர் லென்த் பிளஸ் பிரெத்தை வச்சுக்கிட்டு. ஓகேவா?